நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. நெல்லுக்கான கொள்முதல் ஈரப்பத அளவை உயர்த்தல. தெளிவா சொல்றாங்க. நம்முடைய தஞ்சை மாவட்ட பகுதி டெல்டா பகுதி விவசாயிகள் புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே பாரதிய ஜனதா கட்சி மோடி ஐயா உங்க பக்கம் இருக்கிறாங்க. இன்னைக்கு இவங்க பண்ணிருக்கிற டிராமா என்ன? தமிழ்நாட்டில் நெல்லில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் 17% வரைக்கும் மத்திய அரசு வாங்குறாங்க. இதற்கு முந்தைய ஆண்டுகளில் கனமழை பெய்த பொழுது 18.5 19% வரைக்கும் மத்திய அரசு தளர்வு கொடுத்து வாங்கினாங்க. ஒரு ஆண்டும் மத்திய அரசு தமிழக அரசுக்கு பணம் கொடுக்கறாங்க. நெல் கொள்முதல் நிலையங்களை கட்டுங்க, எந்த விவசாயினுடைய நெல்லும் நனையக்கூடாது, வாங்கி உள்ள வெய்யுங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய நெல் கொள்முதல் ஆணையை பார்த்தீங்கன்னா 48 மணி நேரத்திற்குள்ள நெல்லை வாங்கி கொள்முதல் நிலையத்துக்குள்ள கொண்டு வரணும். இன்னைக்கு சக்கரபாணி அவர்கள் உண்மையை சொல்ற துறையினுடைய அமைச்சர் 60 நாள் சில இடத்துல எடுத்திருக்கிறாங்க, 50 நாள் எடுத்திருக்கிறாங்க, 40 நாள் எடுத்திருக்கிறாங்க. நீங்க நெல்லை வாங்கி கொள்முதல் நிலையத்துக்குள்ள வர்றதுக்கு 60 நாள் ஆயிருக்கு, குறைந்தபட்சம் ஒரு வாரம் ஆயிருக்கு. அவ்வளவு நெல்லை வேண்டுமென்றே மலையில நனைய போட்டு மத்திய அரசு நெல் கொள்முதல் நிலையத்துக்கு கொடுக்கக்கூடிய பணத்தையும் பயன்படுத்தாம இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் போலி டிராமா நடத்துறாங்க. அதைத்தான் பாரதிய ஜனதா கட்சி சொல்லுகின்றோம். 360 கோடி ரூபாய் ஊழல் செஞ்சிருக்கிறீங்க. நெல் கொள்முதல்ல ஊழல் பண்ணிருக்கிறீங்க. நெல்லை முழுவதுமாக வாங்குவது மத்திய அரசு, பணம் கொடுத்து வாங்குறாங்க. அப்படி இருக்கும் பொழுது விவசாய நண்பர்களுடைய வயிற்றில் அடிப்பதற்காக மறுபடியும் முதலமைச்சர் டிராமா பண்றாங்க. அதே நேரத்தில் ஏன் முதலமைச்சர் சொல்ல மாட்டாங்க? உடைந்து போன நெல், புரோக்கன் ரைஸ் 5-8% கொள்முதல் வாங்குறேன்னு சொல்லி அதை உயர்த்தி இருக்கிறாங்க. அதே முதலமைச்சர் பாராட்ட மாட்டாங்க. இன்னைக்கு விவசாய பெருமக்கள் கொண்டு வரக்கூடிய நெல், அதிலிருந்து வரக்கூடிய அரிசி 5-8% உடைந்திருந்தாலும் அதை முழுமையா மத்திய அரசு வாங்குறேன்னு அதே ஆணையில சொல்லியிருக்கிறாங்க. அதை பேசுவது கிடையாது. இன்னும் ஈரப்பதம் உண்மையாலும் இருந்ததுன்னா அங்க மத்திய அரசுடைய கமிட்டி வந்து பார்த்துட்டு போயிருக்கிறாங்க, நாங்கள் எடுத்துட்டு போறோம். ஆனால் இந்த ஈரப்பதம் எல்லாம் மாநில அரசு தன்னுடைய தவறால் வெளியே போட்டிருக்கக்கூடிய நெல்லினுடைய ஈரப்பதம். மாநில அரசு வாங்கி மூட்டையை வெளியே போட்டு வரக்கூடிய மூட்டையை 48 மணி நேரத்துக்குள்ள உள்ள கொண்டு வராம 2 மாதம் தாமதம் செய்து வாங்கியிருக்கக்கூடிய நெல்லத்தை ஆய்வு பண்ணாங்க. மத்திய அரசு அதிகாரிகள் சும்மா வந்துட்டு போனாங்களா? நெல் எப்படி ஈரமாச்சு, யார் ஈரமானதற்கு பொறுப்பு, மாநில அரசு பொறுப்பா, இதெல்லாம் ஸ்டடி பண்ணி தான் ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் தான் மத்திய அரசு சொல்லியிருக்கிறாங்க. எப்பொழுதும் விவசாயத்தின் பக்கம், டெல்டாவின் பக்கம், காவிரி தாயினுடைய புதல்வராக இருக்கக்கூடிய விவசாயிகளின் பக்கம் பாரதிய ஜனதா கட்சி, பிரதமர் மோடி அவர்கள் இருப்பார்கள். அண்ணா, மெட்ரோ விவகாரத்தை பொறுத்தவரை நம்முடைய நண்பர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இந்தியாவில் மெட்ரோ என்பது 2017 மெட்ரோ பாலிசியின் படி தான் எல்லா மாநிலத்துக்கும் கொடுக்கறாங்க. இன்னைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும், மாநில அரசு மெட்ரோவை கேட்டு விண்ணப்பிக்கலாம், தவறு கிடையாது. நமக்கு கண்டிப்பா சென்னைக்கு வேணும், கண்டிப்பா கோயம்புத்தூருக்கு வேணும், கண்டிப்பா மதுரைக்கு வேணும், கொடுக்கணும். கொடுத்த ரிப்போர்ட் எப்படி கொடுத்தாங்க? 2022 கொடுத்த ரிப்போர்ட்ல 2011 பாப்புலேஷன் டேட்டா போட்டாங்க. வேறு மாநிலங்கள் என்ன பாப்புலேஷன் டேட்டா கொடுக்கறாங்க? அர்பன் ஏரியாவுடைய அக்ளோமரேஷன் சர்வே கொடுக்கறாங்க. அதாவது 2022 எலக்ட்ரிசிட்டி பில் எவ்வளவு மக்கள் வந்திருக்காங்க, வாக்காளர் எவ்வளவு இருக்காங்க பார்த்து கொடுக்கறாங்க. வேண்டுமென்றே தவறான ஒரு விவகாரத்தை 2011 டேட்டாவை கொடுக்கறாங்க. சென்னை, மதுரை ரெண்டும் குவாலிஃபை ஆகல, அவங்க கொடுத்த தவறான டேட்டா. ரெண்டாவது, மெட்ரோ வாங்குவது சிறப்பல்ல, மெட்ரோ நடத்துவது சிறப்பு. இன்னைக்கு பெங்களூர்ல பாருங்க, அந்த பகுதியினுடைய எம்பி தேஜஸ்வி சூர்யா கோர்ட்டுக்கு போயிருக்காரு பெங்களூர் மெட்ரோக்கு எதிராக என்னன்னா, எப்படி இந்த ஃபேரை வைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. பெங்களூர் மெட்ரோல கண்டமேனிக்கு ஃபேரை ஏற்றி இருக்கிறாங்க. காரணம், திட்டம் சரியா போடல. இரண்டாவது, மத்திய அரசு கேட்கறது திட்டத்தை சரியா போடுங்க. கோயம்புத்தூர் மெட்ரோ ப்ரொபோசல் 6 இடத்துல மெட்ரோ ஸ்டேஷன் சொல்லியிருக்கக்கூடிய இடத்துல நிலத்தை எப்படி கையகப்படுத்த போறாங்க ரிப்போர்ட்ல இல்லை. பப்ளிக் லேண்டா பிரைவேட் லேண்டா இல்லை. ரைட் ஆஃப் வே இல்லை. ஹோப்ஸ் காலேஜில் இருந்து கோயம்புத்தூருக்குள்ள போகக்கூடிய ரூட் டிராபிக் கன்ஜெஷன் சர்வேல இல்ல. எவ்வளவு வண்டி போகும் இல்ல. எவ்வளவு பேர் பயன்படுத்துவாங்க, ஒரு நாளைக்கு 4 லட்சம் பேர் பயன்படுத்துவாங்கன்னு கொடுத்திருக்காங்க. சென்னை 55 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய மெட்ரோ ஒரு நாளைக்கு 4 லட்சம் பேருக்கு குறைவாக பயன்படுத்தும் பொழுது, கோயம்புத்தூர் 55 கிலோமீட்டர் குறைவா இருப்பது எப்படி 4 லட்சம் பேர் பயன்படுத்துவாங்க? இந்த கேள்விகளை மத்திய அரசு கேட்டு அனுப்பிச்சிருக்காங்க. யாரும் நிராகரிக்கல. புது டிபிஆர் ப்ராப்பரா ப்ரிப்பேர் பண்ணி மறுபடியும் கொடுக்கணும். மனோகர்லால் கட்டர் அவர்கள், அமைச்சர் அவர்கள் தெளிவுபடுத்தி ட்வீட் போட்டிருக்காங்க. மத்திய அரசு எங்கேயும் மெட்ரோ வேண்டாம், கொடுக்க மாட்டோம் என்று சொல்லாம உரிமை கேட்பதற்கு டிபிஆர் கொடுக்கணும். தப்பான டிபிஆர் கொடுத்து மெட்ரோ வாங்கிட்டாங்கன்னா அந்த காசை உங்க தலை மேல என் தலை மேல ஏத்துவாங்க. 4 ரூபா கொடுத்து போற இடத்துல 40 ரூபா கொடுத்து போவோம், நீங்க பெங்களூர் மாதிரி. அதனால் மத்திய அரசு கேட்பது ஒழுங்கான டிபிஆரை ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க அப்படின்னு. வேண்டுமென்றே அரசியல் செய்வதற்காக தவறான ரிப்போர்ட்டை கொடுத்து
மத்திய அரசு கேள்விகளை கேட்ட பிறகு அதை மாத்தி பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் மீது தவற போடுறாங்கல்ல, இது மிகப்பெரிய தவறு. அவர் எடுத்திருக்கக்கூடிய சத்திய பிரமாணத்துக்கு எதிரானது. அதுவும் பிரதமர் வர்ற அன்னைக்கு பொய்யான ஒரு ட்வீட்டை போடுறாங்கல்ல, இது மன்னிக்க முடியாத குற்றம். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.